கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே, துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தரை துதிப்பது நம்முடைய கடமை. நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் தியானித்து பார்த்து அவரை துதிக்க வேண்டும். மேலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வது போலவே பிறருக்கும் நன்மை செய்வதை நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய வீட்டில் நின்று ஊழியம் செய்கிறார்கள். பக்தியுள்ள இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நின்று கர்த்தரை துதிக்கிறார்கள். சங்கீதக்காரர் இது பற்றி சொல்லும்போது, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். யாக்கோபும் இஸ்ரவேலும் கர்த்தரை தொழுது கொள்வது அவர்களுடைய கடமை. இது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிதான சிலாக்கியம். கர்த்தர் நல்லவர். அவர் எல்லோருக்கும் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நன்மையே அவருடைய மகிமையாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அதுவே நமக்கு இன்பமானது. கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது நமக்கு ஆதாயம். வேலைக்கு சம்பளம் என்று இல்லாமல் வேலையே சம்பளமாக இருக்கும்போது அதுவே ஆசீர்வாதம். கர்த்தரை துதிப்பதினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தரை துதிப்பதே நமக்கு நன்மையாய் இருக்கிறது. அதுவே நமக்கு இன்பமானது. சங்கீதக்காரன் கூறும் புத்திமதிகள்: கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தேவாலயத்தில் இந்த ஆலய பிரகாரங்கள் வரையிலும் பொது ஜனங்கள் வந்து ஆராதிக்கலாம். தேவாலயம் கட்டப்பட்ட போது இந்த பிரகாரங்களில் புறஜாதியார் ஆராதிக்கும் இடங்களும் யூதர்கள் ஆராதிக்கும் இடங்களும் வேறு பல மண்டபங்களும் கட்டப்பட்டன. கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதற்கு காரணங்கள்: கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்கு பொக்கிஷமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணுவார். மழையுடன் மின்னலையும் உண்டாக்குவார். காற்றை தமது பண்டசாலையில் இருந்து புறப்பட பண்ணுவார். எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்திலே அற்புதங்களை செய்தார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்தார். அவர் ராஜாக்களை கொன்றார். அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அவருடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. அவருடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிப்பார். அவர் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவன் இல்லாத பொன்னும் வெள்ளியினால் செய்யப்பட்ட தேவன் அல்ல.